பனை மரத்தின் மருத்துவ பயன்கள். பனை புல்லினத்தைச் சேர்ந்த ஒரு தாவர பேரினம். அறிவியல் வகைப்பாட்டில் இதை போரசசு என்னும் பேரினத்தில் அடக்குவர். இப்பேரினத்தில் பல சிற்றினங்கள் அடங்குகின்றன. நெடிய மரமாக 30 மீட்டர் உயரம் வரை பனைமரம் வளரும். இலைகள் நீட்டமாக விசிறி போல் இருக்கும். இலைகள் 2-3 மீட்டர் நீளம் இருக்கும். பூக்கள் சிறியவை. பழங்கள் நுங்கு பெரியதாக வட்டமாக பழுப்பு நிறத்துடன் இருக்கும். பொது வழக்கில் மரம் என்று தமிழில் வழங்கப்படினும் இது மர வகையைச் சார்ந்ததல்ல. தற்கால தாவரவியல் அடிப்படையில் மட்டுமன்றி தமிழ் இலக்கண மரபுகளின்படியும் பனையை மரம் என்பது தவறு. நெடிய மரமாக 30 மீட்டர் உயரம் வரை பனைமரம் வளரும். இலைகள் நீட்டமாக விசிறி போல் இருக்கும். இலைகள் 2-3 மீட்டர் நீளம் இருக்கும். பூக்கள் சிறியவை. பழங்கள் நுங்கு பெரியதாக வட்டமாக பழுப்பு நிறத்துடன் இருக்கும். பனையை கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம் என தொன்மங்கள் கூறும் கற்பகதருவுக்கு ஒப்பிடுவர். பனைமரத்திலிருந்து கிடைக்கும் நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டு வர கோடை காலத்தில் ஏற்படும் வேர்க்குரு நீங்கும். தோலுடன் நுங்கை சாப்பிட்டு வர சீதக்கழிச்சல் நீங்கும். பனங்கற்கண்டை ஏதாவது ஒரு வகையில் அடிக்கடி பயன்படுத்தி வர அம்மை நோயால் ஏற்பட்ட உடல் வெப்பம் தாகம் போன்றவை நீங்கும். பனங்கிழங்கிற்கு உடல் குளிர்ச்சியை தரும் தன்மை உண்டு. இந்த கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடல் அழகு பெறும். உடல் பலமும் அதிகரிக்கும். பதநீர். பனைமரத்தில் நுங்கு பிஞ்சு உருவானதும் அதை நாரை கட்டி வளர்ச்சியை கட்டுப்படுத்த பிஞ்சு ஓரத்தில் லேசாக கீறிவிட்டு தினமும் 3 முறை மரம் ஏறி அந்த பிஞ்சை அழுத்த சொட்டு சொட்டாக மண்பானையில் பால் இறங்கும். இப்படி ஒரு மரத்தில் 3 மாதம் வரை பால் எடுக்கலாம். அந்த பாலில் சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் ரெடி. சில இடங்களில் மண்பானை அடியில் சுண்ணாம்பை தடவி கட்டிவிடுவார்கள். இதனால் மரத்திலிருந்து பானையை இருக்கும்போதே பதநீர் தயாராக இருக்கும். இந்த பதநீரில் சோறு சமைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், கொழுக்கட்டை தயாரிக்கலாம், அவியல் அரிசி படைக்கலாம். பிஞ்சிலிருந்து மரமாகி கீழே விழும் வரை எல்லா வகையிலும் பயன் தரும் என்பது நிதர்சனம். மேக நோய் இருப்பவர்கள் பதநீரை 40 நாட்கள் இடைவிடாது அருந்தி வர அந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். பதநீரிலிருந்து எடுக்கப்படும் கருப்பட்டி, பனங்கற்கண்டு ஆகியவற்றுக்கும் நோய் தீர்க்கும் குணங்கள் உண்டு. பனன் நுங்கு கோடை காலத்தில் ஏற்படும் தாகத்திற்கு மிகவும் ஏற்றது. பனங்கிழங்கை உலர்த்தி இடித்து மாவாக்கி அதனுடன் தேங்காய் உப்பு போட்டு சாப்பிட்டு வர உடலுக்கு பலம் உண்டாகும். மேலும் உடல் பருமனாகும். பனை பூவை சுட்டு சாம்பலாக்கி அதில் சிறிது தேங்காய் எண்ணெய் கலந்து புண்களின் மீது பூச ஆறும். பயன் தரும் பாகங்கள். நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு, பனை ஓலை, குருத்து, பனை கருக்கு, பனைப்பால், முற்றிய மரம் முதலியன. மருத்துவ பயன்கள். பனை உடலுக்கு ஊட்டத்தை அளிப்பது, குளிர்ச்சி தருவது, வெப்பத்தை தணிப்பது, துவர்ப்பும் இனிப்பும் கலந்த சுவை உடையது. பனைமரத்தின் பால் தெழுவு எனப்படும். சுண்ணாம்பு கலவாதது கள் எனப்படும். வைகறை விடியல் இந்த பாலை 100 முதல் 200 மில்லிலிட்டர் அருந்தி வந்தால் போதும். உடல் குளிர்ச்சி பெறும், ஊட்டம் பெறும், வயிற்றுப்புண் நிச்சயம் ஆறிவிடும். புளிப்பேறிய கள் மயக்கம் தரும், அறிவை மயக்கும், ஆனால் உடல் நலத்தை கொடுக்கும். சுண்ணாம்பு சேர்த்த தெளிவு எல்லோருக்கும் சிறந்த சுவையான சத்தான குடிநீராகும். அதை காய்ச்சினால் இனிப்பான கருப்பட்டி கிடைக்கும். நுங்கு வெயிலின் கொடுமையை குறைக்க மனிதனுக்கு கிடைத்த அருமருந்தாகும். எல்லா வயதினருக்கும் ஏற்ற சிறந்த சத்துணவாகும். நுங்கின் நீர் வேர்க்குருவிற்கு தடவ குணமாகும். பனம்பழம் சிறந்த சத்துணவாகும். உயிர் சத்து நிறைந்தது. பித்தம் தருவது. சுட்டு சாப்பிடலாம். பனங்கொட்டையை மிருதுவான மண் அல்லது ஈர மணலில் புதைத்து வைத்து 2-3 இலை விட்ட பின் தோண்டி கொட்டைக்கு கீழுள்ள நீண்ட கிழங்கை எடுத்து வேக வைத்து சாப்பிட்டால் மிகச்சிறந்த ஊட்ட உணவாகும். சிறு குழந்தைகளுக்கு உடலை தேற்றும். பனைமரத்தின் அடிபாகத்தில் கொட்டினால் நீர் வரும். அதை கருப்படை, தடிப்பு, ஊறல், சொறி உள்ளவர்களுக்கு அதன் மீது தடவினால் குணமடையும். 5-6 முறை தடவ வேண்டும். பனை ஓலை வேய்த இருப்பிடம் ஆரோக்கிய வாழ்வை தரும். வெப்பம் அண்டாது. இதில் விசிறி, தொப்பி, குடை, ஓலைச்சுவடி தயார் செய்ய பயன்படும். கைவினை பொருட்கள் செய்யலாம்.
இந்தோனேஷியாவில் ஓலையை எழுதும் பேப்பராக பயன்படுத்தினார்கள். அதை பக்குவப்படுத்த கொதிநீரில் வேக வைத்து மஞ்சள் பொடியிட்டு ஓரத்தில் ஓட்டைகள் போட்டு ஏட்டு புத்தகம் உண்டாக்கினார்கள். கண்ணில் புண்ணானால் பனை குருத்து மட்டையை தட்டி பிழிந்த சாறு 3 நாள் விட குணமடையும், எரிச்சல் தீரும். அடிப்பனை வெட்டி சோறு செய்தார்கள். பனங்கையில் பிரஷ் செய்தனர். கயிறுகள் தயார் செய்தனர். வேலிக்கும் பயன்படுத்தினர். பனையின் எல்லா பாகமும் உபயோகப்படுத்தினார்கள். பனம் வெல்லம் பனங்கற்கண்டு வாதபித்தம் நீங்கும், பசியை தூண்டும், புஷ்டி தரும். முன்பு சொன்னபடி நுரையீரல் மற்றும் தொண்டை பாதிப்புகளுக்கு கொடுக்கப்படும் ஆயுர்வேத மருந்துகளில் பனம் வெல்லம் சேர்க்கப்படுகிறது. எலிகளை வைத்து நடத்திய பரிசோதனையில் பனம் வெல்லம் நிலக்கரி மற்றும் சிலிக்கா தூசிகளால் ஏற்படும் நுரையீரல் பாதிப்பை குறைக்கும் என்பது தெரியவந்துள்ளது. வெல்லம் அயச்சத்து மிகுந்தது. சோகை நோய்களுக்கு மருந்து. தமிழகத்தில் பனைமரத்தின் வெல்லத்தை 2 வகையால் சொல்வார்கள். முற்றிலும் சுத்தப்படுத்தப்படாத கெட்டியான கருநிற வெல்லத்தை கருப்பட்டி என்பார்கள். இதை சுத்தப்படுத்தப்பட்ட படிரன்களாக உருவாகும் சர்க்கரை பனங்கற்கண்டு எனப்படும். இதற்கு மருத்துவ குணங்கள் உண்டு. பாலில் பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடித்தால் மார்பு சளி இளகும். முக்கியமாக தொண்டை புண், வலி இவை அகலும். சங்கீத வித்வான்கள் எப்போதும் பனங்கற்கண்டு கலந்து காய்ச்சிய பாலையே அருந்துவது வழக்கம். அதனால் அவர்களின் குரல் வளம் குறையாமல் பாதுகாக்கப்படுகிறது. கூடவே சில மூலிகைகளும் சேர்க்கப்படுவதும் உண்டு. தவிர பனங்கற்கண்டு உடல் உஷ்ணம், காங்கை, நீர் சுருக்கு, ஜுர வெப்பங்கள் இவற்றுக்கு நல்லது. பனை மரத்திலிருந்து கிடைக்கும் பதநீர் பலவிதமான நோய்களை தீர்க்கும் மருந்தாக உள்ளது. பதநீரில் உள்ள சீனி சத்து உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருகிறது. இதில் இருக்கும் குளுக்கோஸ் மெலிந்து தேய்ந்து வாடிய உடலுடைய குழந்தைகளின் உடலை சீராக்கி நல்ல புஷ்டியை தருகிறது. கருவுற்ற பெண்களுக்கும் மகப்பேறு பெண்களுக்கும் ஏற்படுகின்ற மலச்சிக்கல், வயிற்றுப்புண் முதலியவைகளை குணப்படுத்துகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது. டைபாய்டு, சுரம், நீர்க்கட்டு முதலிய வியாதிகளை போக்குகின்ற நல்ல மருந்தாகவும் இது செயல்படுகிறது. இதை அருந்துவதால் இருதய நோய் குணமாகும். இருதயம் வலுவடையும். இதில் இருக்கும் கால்சியம் பற்களை உறுதிப்படுத்தி ஈறுகளில் இரத்த கசிவை ஏற்படுவதை தடுப்பதோடு பற்களின் பழுப்பு நிறத்தையும் மாற்றுகிறது. இதில் இருக்கும் இரும்பு சத்து பித்தத்தை நீக்கி சொறி, சிரங்கு உட்பட சகல தோல் வியாதிகளையும் நீக்குகிறது. மேலும் கண் நோய், ஜலதோஷம், காசநோய் இவைகளையும் நீக்குகிறது. மேலும் பதநீரானது சயரோகம், இரத்தக்கடுப்பு, அதிக உஷ்ணம், பசியின்மை, வயிற்றுப்புண் முதலிய நோய்களையும் குணப்படுத்துகிறது. பனை மரத்தின் முக்கிய மருத்துவ பயன்கள். நொங்கு உடல் வெப்பத்தை குறைக்கும், கோடை கால தாக்கத்தை தீர்க்கும், எல்லா வியாதிகளுக்கும் ஏற்றது. பதநீர் உடல் குளிர்ச்சியை தரும், வயிற்றுப்புண் ஆறும், உடல் சக்தியை அதிகரிக்கும், இரத்த அழுத்தம் சீராக உதவும், மலச்சிக்கல் நீங்கும். பனங்கற்கண்டு கருப்பட்டி உடல் வெப்பத்தை குறைக்கும், இரும்பு சத்து அதிகரிக்கும், பசியை தூண்டும். பனங்கிழங்கு உடலுக்கு பலம் தரும், உடல் எடை அதிகரிக்க உதவும், குழந்தைகளுக்கு மிகவும் நல்ல உணவும் ஊட்டச்சத்தும், குளிர்ச்சித்தன்மை கொண்டது. பனம்பழம் சத்தான உணவு, உடல் சக்தி தரும். பனைப்பூ புண்களுக்கு மருந்தாக பயன்படும். பனைப்பூ பனைச்சாறு கண்ணெரிச்சல், கண் புண் குறைக்கும். பொது பயன்கள். உடல் குளிர்ச்சியை தரும், தோல் நோய்களை குறைக்கும், நுரையீரல் மற்றும் தொண்டை ஆரோக்கியம் மேம்படுத்தும், இதய ஆரோக்கியத்திற்கு உதவும். பனைமரத்தின் எல்லா பாகங்களும் பயனுள்ளவை, இயற்கை மருந்தாக பயன்படுத்தப்படும். கிராமிய மருத்துவத்தில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. பனைமரம் எல்லா இடத்திலும் இருந்தால். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.